ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு ஒரு படிக்கல்லாக, இன்றைக்கு ஒரு பதிவாக நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், சாய் பாபாவுடைய தியான செய்யுள். சாய் பாபாவுடைய தியான செய்யுள். சென்ற பதிவிலே நாம் என்ன சாய் பாபாவுடைய சீரடி சாய் பாபாவுடைய தியான ஸ்லோகம் நாம் பார்த்தோம். அதை பார்த்தோம் இல்லையா? அந்த பத்ரிகிராம சமத்பதம் துவாரகா மாயை வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாய்நாதம் நமாமி அப்படின்ற அந்த பாபாவுடைய தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ சாய் பாபாவுடைய தியான செய்யுள் ஒன்று இருக்குது. அது மந்திரம், இது செய்யுள். இதை தியானம் செய்யும்போது சொல்லிகிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அழகாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், பாபாவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும், ஒரு தியான செய்யுள் சொல்லணும். அது செஞ்சோம்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம உடம்புலலாம் புல்லரிக்கும், நம்ம மனமெல்லாம் மகிழ்ச்சி அடையும், நம்ம வாயெல்லாம் நல்ல நல்ல அதாவது வாசனை வரும். கண்டிப்பாக இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள். ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதும் நமக்கு உமை நீர், அதுதான் உயிர் நீர். உமை நீர் உயிர் நீர் சொல்லுவோம், அது சுரக்கம். இது என்னுடைய சொந்த அனுபவம். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு போகிறதுக்குள்ளே உமை நீர் வந்துடும். அது நம்ம மேகன்னு வச்சுங்களேன், நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும், இல்லைன்னா செரிக்காது. வயிறெல்லாம் நாளைக்கு நமக்கு செரிக்கவே செரிக்காது. இது சத்தியமான உண்மை, நான் அனுபவிச்ச உண்மை. இது இந்த பாபாவுடைய தியான செய்யுளை சொல்லி பாருங்களேன். இந்த செய்யுளை நீங்கள் சொல்லி பாருங்கள். சத்தியம் சத்தியம் சத்தியம், முக்காலம் சத்தியம். இந்த ஒரு சொல்லையும் சொல்லிட்டு அடுத்த சொல்கிறதுக்குள்ளே நமக்கு வாயில் உமை நீர், உயிர் நீர் சுரக்கம். இந்த உயிர் நீர் நமக்கு நல்ல உயிர், நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஞாபக சக்தி என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா, என்னென்னமோ நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். இந்த உமை நீர் கிடைச்சா உயிர் கிடைக்கும், உயிர் நீர் சுரக்கும், பவர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ஞாபக சக்தி கிடைக்கும். ஞாபக சக்தி எல்லாம் கிடைச்சதுன்னா நமக்கு எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையாகும். நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும், நினைக்கிறதெல்லாம் உண்மையாகும். அப்போ நல்லது நினைப்பேன் இல்லையா? நல்லதை நினைப்பேன் இல்லையா? நினச்சிப்பார், நல்லது நினச்சிப்பார், நல்லது நடக்கும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம தியான செய்யுள் போவோமா? சீரடி சாய் பாபா தியான செய்யுள். என்ன இந்த செய்யுள்? இது சத்தியமான உண்மை. நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு செய்யுள் எழுதணும்னு நினச்சேன். பாபா மேலே முதல்ல சில பாடல்கள் எழுதியிருக்கேன். நான் என்ன சொல்கிறது, ஒரு செய்யுள் எழுதணும்னு நினச்சேன்ப்பா. அந்த செய்யுள் எழுதிட்டு பார்க்குறேன், மறுபடியும் அந்த செய்யுள் ஏற்கனவே இருக்குது. யாருக்காவது இந்த அனுபவம் இருக்குமா? ஏற்கனவே ஒருத்தர் நான் எழுதுறேன்னு வச்சுக்கேன், அவருடைய சித்தம் என்னுடைய சித்தத்தில் அவர் உட்காந்துட்டார். அதனால தான் இது நடந்தது. எழுதி முடிச்சுட்டு பார்த்தா அது தான ஸ்லோகத்தினுடைய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தா இந்த செய்யுள் இருக்குது. அதுதான் இந்த சாய் பாபாவுடைய தியான செய்யுள் சொல்லட்டுமா? நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. சாயிநாதர் திருவடியே, சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உத்தமர் சாயி திருவடியே. மறுபடியும் சொல்கிறேன். சாயிநாதர் திருவடியே, சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே,
நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உத்தமர் பாபா திருவடியே. இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு உமிழ்நீர் உயிர் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். தியானம் செய்யும்போது ஆரம்பத்தில் இது செஞ்சோம்னாக்கா, இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நீங்கள் உங்கள் சித்தமெல்லாம் சாய் சித்தமாகிடும். நீங்களே சாய் சித்தராக மாறிடுவீங்க. நீங்களே சாய் ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த உமிழ்நீர் உங்கள் வாயில் சுரந்து உயிர்நீர் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சி உங்கள் வயசே தெரியாது. நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன வயசாக இருந்தால் இந்த குழந்தையாக மாறிடுவீங்க, இளைஞராக இருந்தால் குழந்தையாக மாறிடுவீங்க. நீங்கள் 40-50 வயசு கலந்துருந்தாக்கா இளைஞராக மாறிடுவீங்க. நீங்கள் 60-70 கலந்துருந்தாக்கா நீங்கள் 30 வயசு ஆகிடுவீங்க. நீங்கள் 90 வயசு ஆகிருந்தாக்கா நீங்கள் 60 வயசு ஆகிடுவீங்க. உங்களுக்கு இளமை ஆகிடும். எல்லாமே கிடைக்கும், நல்லதெல்லாம் கிடைக்கும், என்னென்னமோ கிடைக்கும். சாய்நாதர் திருவடி அந்த மாதிரியான ஒரு திருவடி. பாபாவுடைய திருவடி பாபம் போக்கும் திருவடி, சம்பத்து அளிக்கும் திருவடி, நேயம் மிகுந்த திருவடி. எல்லாம் நீங்கள் உங்களை தேடி பாபா ஒரு குருவை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், அவர் உங்களை தேடிடுவார். அப்படி தான் எனக்கு கிடைச்சார். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல குரு தேவைப்பா, எனக்கு எல்லாமே எனக்கு கடவுளும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், ஒரு மதமும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். அப்படி தான் நான் அலைஞ்சேன். ஆரம்பத்தில் அப்படி தான் நான் அலைஞ்சேன். எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. என்ன கடவுள் இது, என்ன மந்திரம் இது, என்ன தந்திரம் இது, என்ன ஒன்றுமே புரியலையே, இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. எல்லாம் மதமும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நமக்கு நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்குமா, நமக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாரா அப்படின்னாக்கா அவர் உட்காந்துடுவார். இதெல்லாம் உட்காந்துட்டு நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்களேன், அவர் நம்மளை அடாப்ட் பண்ணிப்பார். சிட்டுக்குருவிக்கிட்ட காலில் நூல் பிடிச்சி இழுத்த மாதிரி நம்மளை அவர் இழுப்பார். இழுத்த பிறகு அவ்வளோதான், நம்மளை பெனட்ரேட் பண்ணிவிடுவார். நாம் வேறு, அவர் வேறு இல்லை, நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்போம். என்ன, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உட்காந்துப்போம். நம்ம மனசில் உட்காந்துட்டாருன்னா வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. சொத்து, சோகம், பொருள், இன்பம், மாடு, மக்கள், இதெல்லாம் தேவையே கிடையாது, ஒன்றுமே தேவையில்லை. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இதுதான் தந்திரம், வாழ்க்கையினுடைய தந்திரம், வாழக்கூடிய தந்திரம், நல்லது கிடைக்க வேண்டிய மந்திரம். சொல்லி பாருங்கள், சொல்லித்தான் பாருங்களேன், என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் செய்யும். இதுதான் சீரடி சாய்பாபா தியான செய்யுள். இது சொல்லுங்கள், உலகத்தை வெல்லுங்க. பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.